வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் ராசியில் குரு அமர்ந்து 11ஆம் வீட்டில் செவ்வாயும் வளர்பிறை சந்திரனும் அமர்ந்தால் தனயோகம் ஏற்படும். இதில் ஒரு சின்ன விதிவிலக்கு. குரு பகவான் 5ஆம் வீடுனா எந்த இடத்துல உட்காந்தாலும் இந்த அமைப்பு, இந்த யோகம் ஏற்படுமானா ஏற்படாது. ஏன்னா குரு பகவான் 5ஆம் வீடாக இருந்துச்சுன்னா குரு பகவான் 5இல் ஆட்சி பெற்று இருக்கணும். அப்படி பார்க்க போனால் அவர் எந்த இடத்துல தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி பெற்று அமர்வார். அப்போ அது 5ஆம் வீடாக வரணும் அப்படின்னா, ஒன்று சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஜாதகமாக இருக்கணும், இல்லை விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஜாதகராக இருக்கணும். இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்து 5இல் குரு ஆட்சி பெற்றால் இந்த தனயோகம் ஏற்படும். அதே போல் விருச்சிக லக்கணமாக இருந்து ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்து 5ஆம் இடம் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்தால் இந்த யோகம் தன யோகம் ஏற்படும். சரி, இதுக்கு மற்ற கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 5இல் குரு ஆட்சி பெற்று அமர்ந்து அந்த லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் சுபச்சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் இணைந்து 11ஆம் வீட்டில் அமர தனயோகம் அபரிமிதமாக வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல தனுசில் உட்காந்துருக்காரு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 5இல் தனுசில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்றாரு. அப்போது தனுசில் இருக்கும்போது 11ஆம் வீடு, சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் வீடு என்னான்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மண்டலமாக வரும். அப்போ அந்த மிதுன ராசி மண்டலத்தில் வளர்பிறை சந்திரனும் செவ்வாய் பகவானும் அமரும்போது சந்திர மங்கள யோகத்தில் அமருவாங்க. அப்போ அவங்க 2 பேருமே தன்னோட சிறப்பு பார்வையான நேர் பார்வை 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பாங்க. குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையை நேராக சந்திரமங்கலத்துக்கு அனுப்புவார். தன்னோட பார்வையை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அனுப்புவார். அப்போது நேர் 7ஆம் பார்வையை 2 பேருமே பார்த்துப்பாங்க. அதே போல் விருச்சிக லக்கணமாக இருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று அமரணும் அப்படின்னா மீனத்தில் அமருவார் குரு பகவான். விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் வீடு மீன ராசி மண்டலம். மீன ராசி மண்டலத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்வார். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் வீடு கன்னி. இந்த கன்னியில் வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் அமரும்போது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இவங்க சந்திரனும் செவ்வாயும் குருவை பார்ப்பாங்க மீனராசி மண்டலத்தை. மீனராசி மண்டலத்தில் உள்ள குரு பகவான் சந்திரனையும் செவ்வாய் பகவானையும் பார்ப்பார். இந்த மாதிரி அமைப்பில் இந்த தனயோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அவங்களுக்கு உள்ள அறிவாற்றலாம் பார்த்திங்கன்னா, புத்தகம் வெளியிடுதல். பொதுவாகவே ஒருத்தவங்க புத்தகம் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்கணும். ஒரு நபர் ஒரு ஜாதகர் ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிடுறாருன்னா அதுக்கு நிறைய அறிவாற்றல் வேணும். அது வழியாக நல்லா சம்பாதிப்பார். அப்புறம் ஆசிரியராக இருப்பார். நல்ல அறிவாற்றல் உள்ள ஆசிரியர், ப்ரொஃபஸர், பண்டிதர், பேராசிரியர் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது புத்தகம் எழுதி வெளியிடுறதுல நல்ல வருமானம் வரும். இல்லை பண்டிதர், பேராசிரியர், போதகர் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு நல்ல வருமானத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோவில் குளம் திருப்பணி செய்கிறதுல நல்ல வருமானத்தில் இருப்பாங்க. வேதம் ஓதுதல், ஒரு 10 பேரை வச்சு வேதம் ஓதுறது, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு தலைமை தாங்கி செய்கிறது, இந்த விஷயத்தில் நல்ல வருமானம் இருக்கும். அதே போல் வேத பாடசாலை வச்சு நடத்துவாங்க. வேதம் கற்றுக்கிறதுக்குன்னே பாடசாலை இருக்குல்ல, அந்த மாதிரி பாடசாலையெல்லாம் வச்சு நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தில் தான் இவங்களுக்கு நல்ல வருமானம், பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களுக்கு தனியாக கோவில் கட்டி அது மூலயமாவும் நல்ல வருமானம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு ஏற்படும் இந்த ஜாதகருக்கு. நல்ல சொற்பொழிவு ஆற்றுறது, பிரசங்கம் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயத்திலலாம் ஈடுபட்டு இது மூலயமா நல்ல வருமானம் பெற்று நல்ல உயர்ந்த நிலை அடைவாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பொருத்தி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா, இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் பின்வருங்காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும். இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கையில் உச்சத்தை தொற்றுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என் சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.